தற்பொழுது பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்கும்? பிரதமர் மோடியோட பேச்சு ரொம்ப அதிர்ச்சிகரமானது, ஆபத்தானது. தமிழ்நாட்டில் பிஆர்எஸை துன்புறுத்துறாங்க தமிழர்கள்ன்றது ரொம்ப 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 தவறான வார்த்தை. அப்படிலாம் எதுவுமே நடக்கலாம். ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், ஒரு நாட்டின் பிரதம மந்திரி ஒரு பச்சை பொய்யை, ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்யை, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இது தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிற பிஜேபியோட வக்ர புத்தி. திமுக மேல இருக்க வெறுப்புல ஒரு பொய்யை சொல்லக்கூடாது. திமுககாரன் லஞ்சம் வாங்குறான், குடும்ப அரசியல் பண்றான், அராஜகம் பண்றான்னு சொல்லு, உண்மை. ஆனா திமுககாரன் பிஹாரிஸை துன்புறுத்துறான்றது பச்சை பொய்யுங்க. அது காங்கிரஸ் மேல இருக்க பழிய திமுக மேல, காங்கிரஸும் திமுகவும் ஒன்னா இருக்கு, அது கண்ணை உறுத்துது மோடிக்கு. அதனால காங்கிரஸ் எதிர்க்கிறோன்ற பேர் வழியில திமுக மேல ஒரு அபாண்டமான பழியை பிரதமர் சுமத்துகிறார். பாருங்க, இன்னும் 10 நாள் இன்னும் என்னென்னலாம் பேச போறாரு மோடின்னு பாருங்க. அதுவும் தோல்வி உறுதின்னு தெரிஞ்சுன்னா இன்னும் பல விதமான நாடகங்களை ஆடுவார். அண்ணாமலை என்ன சொல்றாரு, திமுக தமிழகத்துடைய ஒரு அவமான சின்னமா பார்க்கணும். கே நேரு மீது விழுந்த அந்த ஈடி விவகாரத்தை மறைப்பதற்காக இவர்கள் திசை திருப்புகிறார்கள். திமுக வேற மாதிரி கருதுது, அமைச்சர்கள் அங்கே தவறு செய்யலைன்னாங்கன்னா அது அவங்க உரிமை. அவங்க சட்ட ரீதியாக அவங்க வரக்கூடிய நடவடிக்கைகளை எதிர்கொள்ளட்டும், அல்லது நடவடிக்கை வராமல் தடுத்துக்கிறதுக்கான வேலைகளை கூட அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அது எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையில் பீகாரில் பிரதம மந்திரி பேசுறதை நியாயப்படுத்தி அண்ணாமலை பேசுறது ரொம்ப ரொம்ப தவறானது. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாஜக தீர்க்கமாக தமிழக தேர்தலை தான் குறி வைப்பாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இந்த பீகார் தேர்தலின் பொழுது என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றது. ஸோ கடந்த முறை ஒடிசாவில் பேசின விஷயம், பூரி ஜெகநாதருடைய கோவிலுடைய சாவி தமிழகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை. தற்பொழுது பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்கும்? பிரதமர் மோடியோட பேச்சு ரொம்ப அதிர்ச்சிகரமானது, ஆபத்தானது. தமிழ்நாட்டில் பிஆர்எஸை மக்கள் துன்புறுத்துறாங்க தமிழர்கள்ன்றது ரொம்ப 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 தவறான வார்த்தை. அப்படிலாம் எதுவுமே நடக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்த சம்பவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு பீகாரிகளுக்கு எதிராக செயல்படுகிறது என்பது அப்பட்டமான வன்மம் கலந்த பேச்சு. ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், ஒரு நாட்டின் பிரதம மந்திரி ஒரு பச்சை பொய்யை, ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்யை, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். கண்ணு திறந்து பார்க்கணும். அவங்க கிட்டத்தட்ட 1 கோடி மைக்ரன்ஸ் இங்கே இருக்காங்க. பீகார்லேருந்து மட்டும் 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள். ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அங்கொன்று இங்கொன்று நடக்கலாங்க. பிரதம மந்திரி பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பீகாரிஸ் துன்புறுத்தப்படுறாங்களா தமிழர்களால்? இது தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிற பிஜேபியோட வக்ர புத்தி. இதில் போய் ஒரிசாவில் போய் பாண்டியன்ற ஐஏஎஸ் அதிகாரி, செல்வாக்குமிக்க அதிகாரி நவீன் பட்நாயக் ரைட் ஹேண்டாக இருந்தவரை பழி வாங்குறன்ற பேரில், நவீன் பட்நாயக்கை பழி வாங்குறன்ற பேரில் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே உங்களை ஆளலாமான்னு கேட்டவர் குஜராத் அமித்ஷா. தேச ஒருமைப்பாடு, ஒற்றுமை பற்றி பேசக்கூடியவங்க, இந்தியா ஒரே நாடுன்னு சொல்லக்கூடிய, இது எல்லாத்தையும் உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் வெட்கக்கேடானது, யார்கிட்ட நாடு மாட்டிக்கிட்டு முடிக்குதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அதனால் இது ஏற்புடையது அல்ல. நிச்சயமாக பிரதம மந்திரி பேசக்கூடிய பேச்சு, பிஆர்எஸ் இங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை. பிரதமரை தவிர வேறு யாராவது பேசியிருந்தால் கண்டிப்பாக திமுக அரசு வழக்கு தொடர்ந்துருக்கலாம். வழக்கு தொடரணும். என்ன கேட்டிங்கன்னா பிரதமர் மேலே போட முடியாது. வேறு யாராவது பேசினாங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிஆர்எஸ் துன்புறுத்தப்படுறாங்கன்னு பிஜேபிக்காரன் ஒருத்தன் வீடியோ போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு மதுரையில் 9 மாதம் வச்சுருந்தாங்க. ஊரை போட்டு தான் அனுப்புனாங்க. அவனுக்கு பிஜேபியில் இன்றைக்கி பதவி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அப்பட்டமான பொய்யை, பித்தலாட்டத்தை, அவதூறை, உண்மைக்கு மாறானதை பிஜேபி பிரதம மந்திரியே தமிழ்நாட்டு அரசின் மீது, தமிழக மக்கள் மீது சுமத்துறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களை மோடி கேவலப்படுத்துறாருல. இங்கே இருக்க பிஆர்எஸை தமிழ்நாட்டு மக்கள் எங்கே கேவலப்படுத்துறாங்க? 1-2 வக்ரம் பிடிச்சவனுங்க நடப்பான். அது எந்த சமூகத்தில் வேணால் நடக்கலாங்க. புரியுதுங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் பிஆர்எஸ் துன்புறுத்தப்படுகிறார்கள்ன்றது எவ்வளோ ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். இது ஒட்டுமொத்த திமுகவை இழிவுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பிரதமர் பண்ணுறாருங்க. எங்கே போய் இங்கே அடிச்சுக்கிறது? மங்கை சூதகமானால் கங்கை இடம் போகலாம், கங்கை சூதகமானால் எங்கே போகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரி இப்படி பேசுறது நினைத்து பார்க்க முடியாத அதிர்ச்சியையும் அவலத்தையும் வேதனையும் தான் கொடுக்குது. இதெல்லாம் ஒரு பிரிவினைவாதத்திற்கான தூபங்கள். இது இப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் தமிழக மக்களை சார்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. அது இந்த முறை திமுகன்னு லைட்டாக ஒரு பவுண்டரிக்குள்ளே வராங்க திமுக. இப்போ நான் திமுக கட்சிக்காரங்க போய் பீகார் மக்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி சித்தரிக்கிறாங்களா? ஒட்டுமொத்த தமிழகம்னு சொன்னால் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப திமுக மேலே இருக்க வெறுப்பில் ஒரு பொய்யை சொல்லக்கூடாதுல்ல. திமுககாரன் லஞ்சம் வாங்குறான், குடும்ப அரசியல் பண்ணுறான், அராஜகம் பண்ணுறான்னு சொல்லு, உண்மை. ஆனால் திமுககாரன் பிஹாரிஸை துன்புறுத்துறான்றது பச்சை பொய்யுங்க. அது பச்சை பொய், ஜம்காலத்தில் வடிகட்டின பொய். அது அப்படி எங்கே சம்பவம் நடந்தது? திமுகவினர் மக்களை துன்புறுத்துற எங்கே துன்புறுத்தினா? திமுககாரன்
இங்கே இருக்கக்கூடிய பீகாரிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக அமைதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு செய்யாத நலத்திட்டங்களை ஸ்டாலின் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள். கொரோனா காலத்தில் கூட நிறையா செஞ்சாங்க. அதுக்கு பிறகு எந்த மாநிலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களோட கல்விக்கு உதவி செய்கிறாங்க, மருத்துவத்துக்கு உதவி செய்கிறாங்க, பெண்களுக்கான திட்டங்கள் இருக்குது. எந்த மாநிலமும் செய்யாத ஒரு நல்ல காரியத்தை தமிழ்நாடு அரசு வந்து பீகாரிலேருந்து வந்த தொழிலாளர்களுக்கு செய்யுது. அது ஒரு விதத்தில் செய்ய வேண்டிய கடமையும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.4% முதலமைச்சர் சொல்கிறார், நித்தி ஆயோகோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம அனைவருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள். ஸோ தமிழக அரசுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுலையும் அவர்களை போற்றி பாதுகாப்பதிலும், அவர்களை பாதுகாக்கணும், அவர்களை போற்ற வேண்டும். ஏன்னா நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, நம்முடைய ஜிடிபிக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், புலம்பெயர் தொழிலாளர்களில் இன்றைக்கி உலகம் இந்தியாவில் வந்து நம்பர் 1 புலம்பெயர் தொழிலாளர் மாநிலம் எதுனா வெளிநாட்டில் வெளி மாநிலத்துக்கு போகிறதுல பீகார், 2வது உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கும் 5 மாநிலங்களில் தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று கணக்கெடுகள் சொல்லுகின்றன அன்அஃபிஷியலி. அதில் ஒரு 50% இங்கேருந்து வெளியேறிட்டால் கூட தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். உங்களுடைய கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போகும். உங்களுடைய ஹோட்டல்களில் பணிபுரிவதற்கு ஊழியர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய மால்ஸ், உங்களுடைய மருத்துவமனைகள், உங்களுடைய சிறு வணிகங்கள், ஏன் தஞ்சாவூரில் தஞ்சை மற்றும் வந்து திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் வந்து வயல்வெளிகளில் வந்து நாட்டு நடுறதுக்கு கூட வந்து இன்றைக்கி வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் போற்ற வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது, இன்னமும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகாரில் இருக்கவன திமுக அடிக்கிறான்றதுலாம் பச்சை பொய்யே. ஒரு பிரதம மந்திரியை இப்படி பேசுறது என்பது வந்து ரொம்ப ரொம்ப அவலமானது. அங்கே தன்னுடைய தேர்தல் அறுவடைய லாபமாக மாற்றணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை சித்தரித்து ஒரு எக்ஸாக்ட்லி காங்கிரஸ் மேலே இருக்க பழிய திமுக மேலே, காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா இருக்குது, அது கண்ணை உறுத்துது மோடிக்கு. அதனால் வந்து காங்கிரஸை எதிர்க்கிறோன்ற பேர் வழியில் திமுக மேலே ஒரு அபாண்டமான பழியை பிரதமர் சுமத்துக்கிறார். ஏங்க ஒரு பிரதம மந்திரி இப்படி போய் பேசலாமாங்க? கட்சிக்காரன் பேசலாங்க, கட்சிக்காரன் எதை வேணால் பேசலாம். அதுவும் எலெக்ஷன் டைமில். இப்போ இதை பிஜேபியில் இருக்கக்கூடிய 4ஆம் கட்ட தலைவர் எவனோ பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் வந்து கடந்து போகலாம். எனக்குன்னா எலெக்ஷன் ஹீட்டில், தேர்தல் சூட்டில் வந்து கண்டதாக பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. கச்சத்தீவை மீட் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சு விட வேண்டியதான் அது. ஆனால் ஒரு பிரதம மந்திரி பேசுகிறாருன்னா அதுக்கு மதிப்பு அதிகம் இல்லை. நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இங்கே தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடுது. அது தனிப்பட்ட பகையாக கூட இருக்கலாம், அது ஹேட் கிரைமாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அல்லது ஹேட் கிரைமாக கூட எவனோ புத்தி கட்டு போன முட்டாள் ஏதோ கூட செஞ்சிடலாம். உடனே பழியா யார் மேலே வரும்? அரசு மேலே, திமுக மேலே தான் வரும். அது தப்பு இல்லை, பாவம் இல்லை. செய்யாத தப்புக்கு யாராக இருந்தாலும் எதுக்கும் பழி சுமக்கணும். ஒரு பிரதம மந்திரி எதுக்குங்க அவதூறு பரப்பணும்? தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் திமுக பிஜேபி போகும் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். இன்னும் நாள் இருக்குது பாருங்கள், இன்னும் 10 நாள் இன்னும் என்னென்னலாம் பேச போகிறார் மோடின்னு பாருங்கள். அதுவும் தோல்வி உறுதின்னு தெரிஞ்சுன்னா இன்னும் பல விதமான நாடகங்களை ஆடுவார், விதவிதமாக நாடகம் ஆடுவார் மோடி. இந்த குற்றச்சாட்டு அபாண்டமானது. தமிழ்நாட்டில் இருக்க பீகார்லேருந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக வன்முறையில் ஈடுபடுகிறது என்ற மோடியின் குற்றச்சாட்டு அபாண்டமானது. தேசபக்த உள்ள ஒவ்வொரு இந்தியர்களும் இதை கண்டிக்க வேண்டும், தமிழர்கள் மட்டுமல்ல. ஏன்னா இப்போ இந்தியாங்கிறது பல மாநிலங்கள், பல மொழி, கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் பல மாநிலங்களின் கூட்டமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்துக்கு இடையே வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டு செய்கிறது தான் உங்களுடைய நோக்கங்கிறது அப்பட்டமாக தெரியுது. கடந்த முறை நீங்கள் ஒடிசாவில் இப்படி பேசுகிறீங்க, இன்னைக்கு இதை பேசுகிறீங்க. இப்போ அனைத்து மாநிலமும் ஒரு நல்ல உறவுல தான் இருக்கும். ஆமாம், மத்திய அரசுங்கிறது யாருக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையே உள்ள உறவை கெடுக்கிறத எவனோ 4ஆந்தர கட்சிக்காரன் பண்ணான்னா அதை கடந்து போகலாங்க. ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி பண்ணுறாருன்னா என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? தேர்தல் வெற்றி எந்த அளவுக்கு இவர்களை உன்மத்தம் பிடித்தவர்களாக மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்போ இதற்கு பதிலடியாக எல்லாரும் சொல்கிறாங்க, கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக பீகாரை சேர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் தனது அரசியலை செய்ய முடியாமல் துன்பப்பட்டு வர்றாரு, அவரும் ராஜ்பவனில் வசித்து வர்றாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்க கவர்னர் சீன்றாங்க. அவரை கூட பீகாரின்ற கோணத்தில் விமர்சிக்க வேணாம். அவர் வந்து ஒரு மத்திய அரசின் பிரதிநிதி என்பதால் தான் நம்ம கண்டிக்கணுமே ஒழிய பீகாரை சார்ந்தவர் என்று கண்டிக்கக்கூடாது. அவங்க அஃப்கோர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக அதை கனிமொழி போட்டிருக்காங்க. சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பீகார்லேருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்காங்கங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், தமிழக அரசு
எவ்வளவோ நலத்திட்டங்களை வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அமல்படுத்திட்டு இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத. இப்போ குஜராத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பீகார்லேருந்து, ஒடிசாலேருந்து, தெலுங்கானாலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, ஊபியிலேருந்து போய் குஜராத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரிய அளவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குஜராத் அரசு செய்த நலத்திட்ட உதவிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா குஜராத் வந்து பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட், மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை ஈர்த்த மாநிலம். அங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் இதே மாதிரி பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் குஜராத் அரசு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்படியே இருந்தாலும் தமிழ்நாடு அளவுக்கு செய்யவில்லை. அதே மாதிரி மகாராஷ்டிரா அடுத்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட், அங்கேயும் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம கல்விக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், சுகாதாரத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள்லாம் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பழியை சுமத்துவது என்பது ஐ திங்க் ஒரு பிரதம மந்திரியே அப்படி செய்வது என்பது வந்து காலத்தின் கோலம் தான். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, திமுக வந்து தமிழகத்துடைய ஒரு அவமான சின்னமாக பார்க்கணும் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறாரு. இந்த பிரதமர் சொன்னது சரிதான்னு சொல்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே சொல்கிறாரு, நேரு மீது விழுந்த அந்த ஈடி விவகாரத்தை மறைப்பதற்காக இவர்கள் திசை திருப்புகிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு. பாருங்க, நேரு மேட்ரு வேறுங்க. அதில் வந்து இடி லெட்டர் எழுதியிருக்குன்னா அதில் மறுக்க முடியாத ஆதாரங்கள் இருப்பதாக தான் எனக்கு படுது. தமிழக காவல்துறை அதில் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கணும்னு தான் நான் நம்புகிறேன். தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டட்டும், இல்லைன்னா விடுதலை ஆகட்டும். அதனால் இடியோட அந்த லெட்டரில் குடிநீர் வழங்கல் துறையில் வேலை வாய்ப்பில் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் நடந்ததுன்றது அது உண்மைதான்னு நம்புறதுக்கு பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்குது. நான் நம்புகிறேன் அப்படி தான். அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. இடியோட லெட்டர் அடிப்படையில் டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. திமுக வேறு மாதிரி கருதுது, அமைச்சர்கள் அங்கே தவறு செய்யலைன்னாங்கன்னா அது அவங்க உரிமை. அந்த சட்ட ரீதியாக அவங்க வந்து இந்த வரக்கூடிய நடவடிக்கைகளை எதிர்கொள்ளட்டும், அல்லது நடவடிக்கை வராமல் தடுத்துக்கிறதுக்கான வேலைகள் கூட அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அது எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையில் பீகாரில் பிரதம மந்திரி பேசுகிறத நியாயப்படுத்தி அண்ணாமலை பேசுகிறதுன்றது ரொம்ப தவறானது. எல்லா பிரச்சனையும் போட்டு ஒன்றா குழப்பிக்கூடாது. திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளையும் பிரதம மந்திரி சொல்லக்கூடிய அண்ட புழுகு ஆகாச புழுகையும் ஒரே தட்டில் வச்சு பேசக்கூடாது. பிரதம மந்திரி பொய் சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து இடி வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒதுக்கி தள்ள முடியாதவை. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு என்கொயரி தேவைப்படுகிறது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். திமுக செய்கிற எல்லாத்தையும் நியாயப்படுத்தணுன்றது ஒருத்தனுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் தேவையில்லாத பழி திமுக மேலே விழும்போது, அது திமுக மேலே மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் மேலே விழும்போது, ஒரு பிரதம மந்திரியை பொய் சொல்லும்போது அது எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. ஒப்பீடு சரியா சார்? இப்போ அந்த இதையும் அது ஒப்பீடு தவறானது. அதை மறைக்கிறதுக்குன்றதுலாம் அவர் வந்து பச்சை பொய் சொல்கிறார். அது வேற, இது வேற, ரெண்டு இஷ்யூ வெவ்வேறு இஷ்யூஸ். இதை வந்து தேவையில்லாமல் வந்து இவர் வந்து குழப்பி கொண்டு வந்து இதை அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி குளிர்காயிறார். திமுக அரசு பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்குங்க. ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுங்க. கரப்ஷன் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தமிழ்நாட்டில் மாறி போச்சுங்க. ஆனால் அது தேர்தல் இப்போ நெருங்க அதுவும் ஒன்றொன்றாக அது ஒரு பெரிய சிக்கலாக திமுக உருவாகும். இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள், இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் நெல் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கலுக்கு 160 கோடி கரப்ஷன் காரணன்றோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் லாரி இது பண்ணுறதுல ஹையர் பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கலாக இருக்குது. அப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ஏதோ 8 கிலோமீட்டருக்கு வந்து 1600 ரூபாய் 13,000 ரூபாவோ என்னமோ சொல்கிறாங்க. அது 19,000 ரூபாய் வர வேண்டியதை வந்து 13,000 தான் கொடுத்தான்றாங்க. சம்திங் ஆதாரத்தோடு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. 160 கோடி ஸ்கேமு. எது? டிரான்ஸ்போர்ட்டில் அந்த நெல்லை வந்து கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதில் ஏற்பட்ட கிட்டத்தட்ட 160 கோடி ஊழல். இந்த நெல் கொள்முதலில் ஏற்பட்ட குளறுபடிக்கும் நெல் வந்து கொள்முதல் செய்யப்படாமல் தரையில் ரோட்டில் போடப்பட்டதுக்கும் அப்புறம் நெல் வந்து கவுடனில் போய் முளைக்கிறதுக்கும் காரணமாக இருக்குன்றது தான் அந்த ஸ்டோரியோட கான்செப்ட். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத பிரச்சனை, ஏன்னா அவன் ஆதாரத்தோடு எழுதுகிறான். இப்போ இது எல்லாத்தையுமே மோடி கவர்மெண்ட்டோட மோசடி, இது வந்து தமிழ்நாட்டு மேலே பழி சொல்லுதுன்னா நீங்கள் எடுத்துக்க முடியாது. இது 160 கோடி ஊழல். அது வந்து குடிநீர் வழங்கல் நேரு துறையில் ஏகப்பட்ட 850 கோடின்றாங்க. அது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 150 பணி நியமனங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே மோசடியால் தான் காசு வாங்கிட்டு தான் நிரப்பியிருக்காங்கன்னு எவிடன்ஸோட தான் இடியோட சார்ஜ் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் கொடுக்கும்போது அது ஒதுக்கி தள்ள முடியாது. பூர்வாங்க ஆதாரம் இருக்குது. வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதற்கான பிரைமா ஃபேஸி கேஸ்னுவாங்க ஆங்கிலத்தில். பூர்வாங்க ஆதாரம் இடியோட கடிதத்தில் இருக்குது. தமிழக அரசு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும். இதை தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இதையும் பிரதம மந்திரி பேசுகிறதையும் ஒப்பிட்டு மோடி அங்கே பேசுகிறதால இங்கே இடியோட சார்ஜ் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லக்கூடாது. அது தவறு. இடி இங்கே சொல்கிறதால வந்து மோடி பேசுகிறது சரின்னு நீ சொல்ல முடியாது.
புரியுதுங்களா? அது வேற, இது வேற. ஆக்சுவலி ரெண்டுமே தவறு, ரெண்டு வேற வேற எக்ஸ்ட்ரீம், ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. அப்போ திமுக அரசு வந்து தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் தமிழ்நாட்டின் மீது வஞ்சம் தீர்க்கக்கூடிய விதத்தில் மோடி பேசக்கூடியதை பின்னால் ஒளிந்து கொண்டு தங்களை நியாயப்படுத்துறது எவ்வளோ தவறோ, அதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட்டும் பச்சை பொய்யை ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்யை இங்கே வந்து மாநிலங்களுக்கு இடையிலான உறவை கெடுக்கிற மாதிரி பிஆர்எஸ் துன்புறுத்தப்படுறாங்கன்றது ஒரு பிரதம மந்திரியை பேசுகிறதும் தவறு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சார் இப்போ இந்த இடி விஷயத்தில் சார், நம்ம மணல் கொள்ளையில் ஆல்ரெடி டிஜிபி கிட்ட ஒரு கடந்த வருடம் நினைக்கிறேன் ஒரு கடிதம் கொடுத்தாங்க, சேட்டலைட் மேப்ஸோட எக்ஸாக்டாக இவ்வளவு நடந்ததுன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிறதும் கூட ஏப்ரலில் போன ரைடப்போ எடுத்த சில விஷயங்கள் ஒரு காலம் தாழ்த்தி பிறகு வருது இல்லையா? இடி வந்து வேறொரு அந்த துறையின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சால் அதன் முகாந்திரத்தில் உள்ளே வருவாங்க. பட் இந்த காலதாமதங்கிறது தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி ஃபோல்ட் ஆக போகுது, அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்றதை பொறுத்து. ஏன்னா மணல் கொள்ளையில் ஒரு பெரிய விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க, 5000 கோடி ஊழல்லாம் கொண்டு வந்தாங்க, சேட்டலைட் இமேஜரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கேஸ் பிக்கப் ஆகல. சுப்ரீம் கோர்ட்டில் போய் திமுக சாதகமாக, தமிழக அரசுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்து. இன்றைக்கி கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பிரச்சனை வந்திருக்குது. தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஊபியில் குஜராத்தில் காட்டாத ஆர்வத்தை மணல் கொள்ளையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஈடி காட்டுதுன்றாரு. அது உண்மை. எதிர்கட்சி ஆளும் மாநிலம்னா அப்போ ஈடி பாஞ்சு புலிங்க போகிறதும், ஊபி குஜராத்தில் பிஜேபி கவர்மெண்ட்னா பதுங்கிறதும் பூனை மாதிரி பிஜேபியோட வேலையாக தான் இருக்குது. தமிழ்நாடுக்கு திமுக வந்து தெலுங்கு தேசம் மாதிரி என்டிஏல ஒரு அங்கமாக இருந்ததுன்னா இடி தமிழ்நாடு பக்கமே தலை வச்சும் படுகாது. மோடியை பிஜேபியை எதிர்க்கிறதால தான் வருது. ஆனால் இங்கே தப்பு நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இங்கே கொள்ளை நடக்குது. இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. இங்கே இருக்கக்கூடிய தப்பை நம்ம கேட்க முடியல. ஏன்னா இவங்க எது கேட்டாலும் நீ மதவாதி வந்து பிஜேபியோட பி டீம் சங்கின்றாங்க. அவன் என்ன பண்ணுறான், அங்கே விட்டுறான் யூபியில் குஜராத்தில், தமிழ்நாடு பக்கம் திரும்பிக்கிறான். எதனாலன்னா வந்து நீ மோடியை எதிர்க்கிறேன். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்தது நன்றி.